வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு தெரியுமா? படிக்கின்ற இளைஞர்களுக்கு. ஒரு விஷயம் நான் நிறைய நாளா நான் படிக்கிறப்பல இருந்து இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு புரியாமை உள்ள ஒரு சிந்தனை. ஏன் அப்படின்னா, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இது போன்ற பிரிவினருக்கு அரசாங்கம் நிறைய உதவிகள் செய்யறாங்க. இடஒதுக்கீட்டுல நிறைய பங்குகள் கொடுக்கறாங்க. அதனால நான் ரொம்ப நல்லா படிச்சு மார்க் வாங்குறேன், ஆனா எனக்கு சீட்டே கிடைக்க மாட்டேதுங்க. அவங்க கம்மியான மார்க் வாங்குறாங்க, நல்ல காலேஜ்ல நல்ல சீட்லாம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பல லட்சம் இளைஞர்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ தான். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் படித்தது உங்களுடைய உரிமை, மார்க் வாங்கினது உங்களுடைய கடமை. எல்லாமே ரொம்ப சந்தோஷங்க, நல்ல விஷயம் தான். கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் 50 வருடங்களுக்கு முன்பாக, 100 வருடங்களுக்கு முன்பாக, 200 வருடங்களுக்கு முன்பாக உங்களுடைய, அதாவது இப்போது மேல் சாதியினர் சொல்லக்கூடிய உங்களுடைய தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி அவர்களுடைய வேலைக்காரர்களாக, கூலிக்காரர்களாக, கை கட்டி நின்று வேலை பார்த்தவர்களாக அந்த காலத்தில் ஆண்ட சாதியினர் நிறைய பேர் இந்த மாதிரி இப்ப இருக்க படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க கூட பொறாமப்படுறீங்க பாருங்க, இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்கன்னு. அந்த அவங்களுடைய தாத்தா பாட்டி அவர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் பண்ணைக்கு வேலைக்கு இருந்தாங்க அப்படின்ற ஒரு எவ்வளவு ஒரு மன குமுறல் இருக்கும். அந்த இடத்தில் இருந்து நாம் எப்போது மீண்டு வருவோம். எல்லாருக்குமே நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு வளர்ச்சியே இல்லாமல் நீங்கள் அப்படியே இருந்தால் உங்கள் மனம் ஒற்றுக்கொள்ளுமா? உங்கள் குடும்பத்தாரை ஒற்றுக்கொள்வார்களா? முதல்ல நீங்களே ஒற்றுக்கொள்ள முடியுமா? வளர்ச்சி எல்லாருக்கும் வர வேண்டுங்க, அது எல்லா இடத்திலும் வர வேண்டும், எல்லா சமூகத்திலும் வர வேண்டும். அது போன்று எல்லா இளைஞர்களுக்குமே, இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அந்த விஷயம் சத்தியமா புரிய மாட்டேங்குது. இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, அவங்க இந்த கேஸ்ல பிறந்தனால அவங்களுக்கு உடனே சீட்டு கிடைச்சிச்சு தயவு செய்து நினைக்காதீங்க. அந்த கேஸ்ல பிறந்தனால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு வேதனைகள் பட்டிருக்காங்க. அவங்க மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே கஷ்டப்பட்டிருக்காங்க, வேதனை பட்டிருக்காங்க. ஆனா இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம். இது சுதந்திரமான இந்தியா. படித்த இளைஞர்கள் வந்தனால எல்லாருக்கும் எல்லா அறிவும் பொது சிந்தனையும் வந்துருச்சு. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த விஷயம் தான். அதுதான் இதுக்குரிய பதில் என்னவென்றால், 100 வருடங்கள் 200 வருடங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கலைங்க. இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு இருக்கு. எல்லாருக்குமே சரிசமமா இன்னைக்கு எல்லாமே சரிசமமா ஆயிருச்சு. அதனால தயவு செய்து பொறாமையோ போட்டியோ பட வேண்டாம். எல்லா சமூகத்தினருக்குமே இடஒதுக்கீடுல பங்கீடு வேணும் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கையும் கூட. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டியதுதான் என்னுடைய சிந்தனை. எங்களுடைய தமிழக இளைஞர் அரசியல் கட்சியினுடைய அடிப்படை பண்பை சக மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடியதுதான். அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடியதுதான். சோ இந்த வரிசையில எல்லாருக்குமே எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த தாட் இருந்திருக்கும், எஸ்சி எஸ்டி பிரிவினர் அவங்களுக்கு மட்டும் நிறைய ஒதுக்கீடு கிடைக்குது, நான் நிறைய படிச்சுட்டேன் ஆனா எனக்கு கிடைக்கல. அந்த சிந்தனையை தயவு செய்து மாற்றுங்கள். ஒரு காலத்தில் உங்களுக்கு கிடைத்தது இந்த காலத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறது, சந்தோஷமா ஏத்துக்கங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்க்கை முறைகள் மாறும். அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க வழிவிடணும். அன்னைக்கு உங்களுக்காக எல்லா வேலையும் செய்தவர்கள் இன்னைக்கு உங்களை வேலை வாங்கணும்ன்ற இடத்துக்கு வரப்பயே உங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்றது எங்களுடைய கொள்கை. நிச்சயமா நீங்களும் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். புரிந்து கொண்ட இளைஞர்கள் தயவு செய்து உங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் பொறாமப்பட்டாங்களோ உங்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோ அனுப்புங்க. நன்றி.